திருமறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு இந்த காலையிலே வரவேற்கிறோம். பேக் டு பைபிள், திருமறைக்கு திரும்புவோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு பேதுரு எழுதின முதலாவது நிருபம். பேதுரு எழுதின இந்த முதலாவது நிருபத்தில் 2வது வசனத்தின் கடைசி பாகத்தில் பார்க்கும் பொழுது, பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, பரதேசிகள் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம அங்கே பார்க்குறோம். இப்போ கிறிஸ்தவ மார்க்கம்னு நம்ம எப்பவுமே சொல்கிறோம், மதம்னு சொல்கிறதில்ல, மார்க்கம். மார்க்கம்னா என்ன? வழி. வழின்னா ஒரு இடத்துல துவங்கணும், ஒரு இடத்துல போய் முடியணும் இல்லையா? இந்த வழியில் போயின்னுக்கிறேன்னா எங்கே போயின்னுக்கிற அப்படின்னு கேட்பாங்க. இந்த வழியாக நான் போயிட்டுருக்கிறேன், அப்போது நான் போய் சேர்கிற இடம் எங்கே? வானத்தில். அதையும் தாண்டி பரலோகத்துக்கு நாம் போகிறோம். தேவனுடைய வாசஸ்தலத்தில் போய் நாம் ஒரு நாள் வாசம் பண்ண போகிறோம். நமக்காக வாசஸ்தலங்களை உண்டு பண்ணும்படியாக என்று இயேசு நமக்கு சொல்லியிருக்கிறார். அந்த நம்பிக்கையிலே நாமோ இங்கே பயணம் போயிட்டுருக்கிறோம், இந்த மார்க்கத்தில் போயிட்டுருக்கிறோம், இயேசுவின் வழியாக நாம் போயிட்டுருக்கிறோம். அப்படி போகும் பொழுது நமக்கு துன்பங்கள் வருது. அப்போ நம்ம பெரிய கேள்வி கேட்குறோம், பரலோகம் தானே போயிட்டுருக்குறோம், இப்போ இந்த உலக வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவினுடைய வழியில் தானே போயிட்டுருக்குறோம், இப்போ எனக்கு ஏன் துன்பங்கள் வரணும்? நான் நிம்மதியாக சுகமாக ஆனந்தமாக நான் ஏன் இந்த வாழ்க்கையை இருக்கக்கூடாது என்று ஒரு கேள்வி கேட்குறோம். பிரியமானவர்களே, துன்பங்கள் அவசியம். ஏன் அவசியம்? அதில் என்ன நன்மை இருக்குன்றதை தான் இந்த நிருபத்தில் நம்ம படிக்க போகிறோம். நீங்கள் செய்தியில் கேட்க தான் போகிறீங்க. துன்பங்கள் அவசியம். அது எப்படி? அது துன்பம் வேணான்றது தானே உலகத்தினுடைய ஒரு அடிப்படை விஷயமா குரலாக இருக்கிறது. கிறிஸ்தவ மார்க்கத்தில் துன்பம் அவசியம்னா ஏன் அவசியம்? செய்திக்கு போகலாங்களா? கேட்டு பாருங்கள். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் காலை வாழ்த்துக்கள். இந்த நெடுந்தொடரில் திருமறைக்கு திரும்புவோம், பேக் டு பைபிள் என்ற வரிசையில் 74வது பாடம். இது 8வது பாகம். இன்றைக்கு பேதுரு எழுதிய முதலாவது பொதுவான நிருபம், ஃபர்ஸ்ட் பீட்டர். இதை நம்ம இன்றைக்கி படிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய 12 அப்போஸ்தலர்களில் மிகவும் துணிச்சலும் தைரியமும் மிகவும் பொறுப்புள்ள ஒரு அப்போஸ்தலராக பேதுருவை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவோட கடலில் நடக்கிறவராக கூட இருக்கிறார். இயேசுவுக்காக மல்கூசனுடைய காதை வெட்டுகிறவராக இருக்கிறார். துணிச்சலான ஒரு அப்போஸ்தலன். அப்போஸ் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் முதல் சுவிசேஷ பிரசங்கத்தை போதிக்கிறவராக இருக்கிறார். இந்த பேதுரு அப்போஸ்தலர் பரிசுத்தாவினுடைய ஞானஸ்தானத்துக்கு பிறகு மிக அற்புதமான ஒரு மனிதனாக மாறிவிட்டார். அவருடைய வாழ்க்கையில் அவருடைய பழைய கால அதிரடியான காரியங்களையெல்லாம் விட்டுட்டு மிகவும் தாழ்மையுள்ள ஒரு மனிதனாக, வல்லமையான ஒரு மனிதனாக, கிறிஸ்துவுக்காக வாழ்கிற ஒரு அற்புதமான அப்போஸ்தலராக இருந்தார். பேதுருவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அதிகாரம் எந்த ஒரு அப்போஸ்தலராலும் மறுக்க முடியாத ஒன்றாக இருந்தது. இந்த நிருபம் கிறிஸ்துவுக்கு பிறகு 65வது ஆண்டிலே எழுதப்பட்டிருக்க வேண்டும். இந்த 5 அதிகாரம் நிறைந்த இந்த முதல் பேதுரு என்ற இந்த நிருபம் ஒரு முக்கியமான சொல்லோடே துவங்குகிறது. அது என்னன்னா, பரதேசிகள் என்ற ஒரு வார்த்தை. பரதேசினா என்ன அர்த்தம்னா, தேசம் இல்லாதவர்கள், ஊர் இல்லாதவர்கள், வித்தவுட் நேட்டிவிட்டி. இவன் யாருன்னு தெரியாது, இவன் எங்கே பிறந்தான்னு தெரியாது, எந்த ஊரானு தெரியாது. அந்த மாதிரி ஆளை நம்ம என்ன சொல்கிறோம்? பரதேசி என்று சொல்கிறோம். பாவம், அவன் ஒரு பரதேசி. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை இவ்வுலகத்தில் ஒரு பரதேசிகளின் வாழ்க்கையாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் துன்பத்திலே கழிகிறதாக இருக்கிறது. நாம் பரதேசிகள் என்ற அளவிலே தான் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஏனென்றால் நமக்காக பரலோகம் ஆயத்தமாக இருக்கிறது. பேதுரு எழுதிய முதலாவது நிருபம் 2வது வசனம், பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படி ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே
கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட, கவனிங்கள், பேனால் அடிக்கோடிடுங்கள், பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிறிஸ்தவ விசுவாசிகளை, இவ்வுலகத்தில் நமக்கு ஒன்றுமில்லை, நாம் ஒரு பரதேசிகளைப் போல் இருக்கிறோம் என்று சொல்கிறார். 1 அதிகாரம் 17வது வசனம். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். மறுபடியும் அந்த பரதேசி என்ற வார்த்தையை அவர் இங்கே பயன்படுத்துவதை பார்க்கிறோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, 3 முறை பரதேசிகள் என்ற வார்த்தையை இந்த புத்தகத்தில் அவர் எழுதுகிறார். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஒருவன் கிறிஸ்தவனாக இருக்கும்போது அவன் பாடுபட்டால் அவன் வெட்கப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். துன்பம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு பக்கத்தை போல, ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம், அது மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மறுபக்கமாக துன்பம் இருக்கிறது. 4வது அதிகாரம் 16வது வசனம். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்த கடவன். 1 பேதுரு 4 அதிகாரம் 16வது வசனம். இந்த புத்தகத்தினுடைய மைய கருத்து பாடுகள். 4 அதிகாரம் 12வது வசனம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். இந்த இடத்துல இந்த அக்னி என்ற இந்த வார்த்தை, நெருப்பு என்ற வார்த்தை, இப்போ ஒரு ஆள் நெருப்பு மேலே நின்னா எப்படி இருப்பான்? அவன் அங்கே நிற்க முடியுமா? அது மாதிரி சோதனையாகிய அக்னியின் மேலே நாம் நிற்கிறோமா? திடீர்னு நெருப்பு பற்றி எரிகிறது. அது மாதிரி நம் மீது அக்னியை குறித்த, அந்த சோதனை குறித்த விஷயத்தில் நீங்கள் திகைக்க வேண்டாம், ஏதோ என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். 13வது வசனம். கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு ஒரு கிறிஸ்தவன் பங்காளியாக இருக்கிறானோ. A Christian is a partner to Christ's suffering. புரியுதுங்களா? அதனால தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் மனதாலும், சரீரத்தாலும், உடலாலும், சமுதாயத்திலும் நாம் பாடுபடுகிறோம். மற்ற மதத்தில் இந்த கஷ்டம் கிடையாது. ஒருவன் ஒரு கணத்தில் அறைந்தால் நாம் அவனுடைய கணத்தை அறைவோம் இல்லையா? ஆனால் கிறிஸ்தவனாக இருக்கும்போது ஒருவன் உங்கள் கன்னத்தில் அறைந்தால் நீங்கள் மறு கன்னத்தை அவனுக்கு காட்டணும். ஒருவன் உங்களை வலுக்கட்டாயமாக 1 மைல் வா என்று சொல்லும்போது அவனோடு இன்னொரு மைலும் நீங்கள் செல்ல வேண்டும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான ஒரு கட்டளையின் கீழே, அன்பின் கீழே இந்த மார்க்கம் அமைந்திருக்கிறது. ஆனால் பாருங்கள், தேவன் நம்மை எவ்வளோ மேன்மையான அழைப்புக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று பாருங்கள். பேதுரு எழுதிய 1வது அதிகாரம் 15-16 வசனங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. இந்த பாடுகள் நமக்கு பரிசுத்தத்தை உண்டாக்குறதாம். சஃபரிங் மேக் யூ ஹோலி. நீங்கள் பாடுகள் வழியாக அனுதினமும் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். உதாரணத்துக்கு, பொன் ரொம்ப அழுக்கான ஒரு தாதுவாக பூமியிலிருந்து எடுக்கிறாங்க. அது தாதுவாக இருக்கும்போது அது ஆரம்ப நிலையில் அந்த பொன்னை பார்த்தால் அழுக்கு பிடித்ததாக இருக்கும். அதில் ஒளியே இருக்காது, நிறமும் தெரியாது. ஆனால் அதை நெருப்பில் போட்டு அதை சூடேற்றும் போது, அதை கொதிக்க வைக்கும்போது, அது கொதிக்க கொதிக்க அக்னியிலே அது மிளிர்ந்து மஞ்சள் நிறத்தில் அழகான ஒரு தோற்றத்தை நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனம்.
அழிந்து போகிற பொன் அக்னியிலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் உண்டாக காணப்படும். இந்த இடத்துல ஒரு பக்கம் பொன், ஒரு பக்கம் விசுவாசம். ஆரம்பத்தில் பொன்னை அக்னியினாலே சோதித்தார்கள், அது அழகுள்ள நகையாக மாறுகிறது. அதுபோல விசுவாசம் சோதிக்கப்படும் போது கிறிஸ்துவனுடைய நாளுக்கென்று, அவருடைய மகிமைக்கென்று நாம் ஆயத்தமாக்கப்படுவோம். பிரியமானவர்களே, நாம் உடை அணிகிறோம், அதில் உள்ள ஆடையை ரொம்ப இருக்க கட்டுகிறோம். ஏன்னா அங்கே நம்முடைய உறுப்புகள்லாம் இருக்குது. எப்பொழுதாவது நம்முடைய இருதயத்தை கட்டுற மாதிரியான ஒரு ஆடையை நம்ம வச்சுருக்கோமா? இல்லை. ஆனால் விசுவாசம் உங்கள் இருதயத்தை, அதன் அறையை கட்டக்கூடியதாக இருக்குதாம். 1 பேதுரு 1:13 ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, கவனிச்சிங்களா? ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். ஆகவே சோதிக்கப்படுகிற மனிதன், பாடுபடுகிற மனிதன், கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு பங்காளிகளாக இருக்கிற மனிதன் வாழ்க்கையிலே திடீரென்று அக்னி தோன்றுவது போல, நெருப்பு மூட்டப்படுவது போல நமக்கு பிரச்சனைகள் வரும்போது நாம் என்ன செய்யணுமா? நம்முடைய மனதின் அறையை கட்ட வேண்டுமா? மனதின் அறையை கட்டிக்கொண்டு பொறுமையோட தேவ சித்தம் செய்யும்படி பார்க்கிறோம். 18-19 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் தேவன் நம்மை ரட்சித்தாரே, அதற்கு பயன்படுத்தப்பட்ட பொருள் என்ன? யோசேப்பை விற்றுவிட்ட அவனுடைய சகோதரர்கள் 20 வெள்ளிக்காசை பெற்றுக்கொண்டார்கள். இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்து 30 வெள்ளிக்காசை பெற்றுக்கொண்டான். ஆனால் மனிதனை ரட்சிப்பதற்காக தேவன் வெள்ளி காசுகளையோ பொன் காசுகளையோ கொடுக்கவில்லையாம். நம்ம பொன்னாலையும் மீட்கப்படல, வெள்ளினாலும் மீட்கப்படல. பாருங்கள் 19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆகவே நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படி தேவன் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே தேவன் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். அதனால் நீங்கள் சோதிக்கப்படும் போது அந்த அக்னியை குறித்து திகையாதிருங்கள், பரதேசிகளாக வாழுங்கள், இவ்வுலகத்தில் நமக்கு ஒன்றுமில்லை என்பதைப் போல எண்ணி வாழுங்கள் என்று சொல்கிறார். 22 ஆகையால் நீங்கள் மாயமுற்ற சகோதர சிநேகிதம் உள்ளவர்களாக இருக்கும்படி ஆவினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். 25 கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. ஆகவே இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும், நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தும், சோதனையை சகிக்கும் ஆற்றலை நமக்கு தரும். சரி, ஒரு கிறிஸ்தவன் நேற்று கிறிஸ்தவனாயிருந்தான், இன்றைக்கும் இருக்க வேண்டும், நாளைக்கும் இருக்க வேண்டும். நேற்று குழந்தையாயிருந்தோம், இன்று வாலிபனாயிருக்கிறோம், நாளை முதியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு வளர்ச்சியை நோக்கி நாம் போக வேண்டும். எப்போதும் எல்கேஜி பிள்ளைகளைப் போல நாம் இருக்க முடியாது. இன்றைக்கு இந்த மதவாதிகளும் மத துரோகிகளும் மத எதிரிகளும் பரிசுத்தாவினுடைய வியாபாரிகளும் கிறிஸ்தவ மார்க்கத்தை மதமாக மாற்றி அந்நிய போதனைகளாலும் மனிதருடைய போதனைகளாலும் கள்ள போதகத்தாலும் கள்ள தீர்க்க தரிசனாலும் கரைப்பிடித்து விட்டார்கள். அதனால தான் கிறிஸ்தவர்களுக்கு வளர்ச்சி இல்லை. எப்போதும் அவங்க ஆரம்ப கட்டத்திலேயே இருக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறாங்க. அவர்கள் முதிர்ச்சி அடைவதே கிடையாது. 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதல்களையும் ஒழித்துவிட்டு, கவனிங்கள்,
நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேலே வாஞ்சியாருங்கள். இந்த இடத்துல வளரும்படியாக. A Christian is a growing person. A church is a growing church. ஆனால் இன்றைய கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தா, அது மதமாக இருக்கிறதுனால வளர்ச்சி இல்லாமல் இருக்கு. அவர்கள் வளரவும் விட மாட்டார்கள். ஏன்னா நாங்கள் சொல்கிற தீர்க்க தரிசனத்தை நீங்கள் நம்புங்க, நாங்கள் சொல்கிற போதனையை கேட்டு நடங்கன்னு மனிதர்கள் இதுக்குள்ளே புகுந்து இதை மதமாக மாற்றிவிட்டதுனால 2000 பிரிவுகளின் கீழே கிறிஸ்தவம் இன்றைக்கு சிதைந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எப்படி ஒரு கல்லறை தோட்டத்துக்கு நம்ம போனோம்னா ஆயிரமான கல்லறைகள் அங்கே இருக்கிற மாதிரி நாம் கிறிஸ்தவ மார்க்கத்தை இன்றைக்கு பார்க்குறோம். நமக்கு ஒரே ஒரு கல்லறை தான், அது இயேசு கிறிஸ்துனுடைய திறந்த கல்லறை. அதன் வழியாகவே தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அதை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். இப்பொழுது 2ஆம் அதிகாரம் 5வது வசனம், ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆகவே கிறிஸ்தவர்களே, நீங்கள் தனித்தனியாக உதிரி போல இல்லாமல் ஒரு தனிமரம் தோப்பாக மாற முடியாது. ஆகவே தான் கிறிஸ்தவர்களை தேவன் ஐக்கியத்தின் கீழ் வளர்க்கிறார். அநேக சகோதரரோடு சேர்ந்து நாம் வளரும்படி திட்டமிட்டிருக்கிறார். இந்த காலத்தில் சில கிறிஸ்தவர்களை நான் பார்க்குறேன், அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எங்கேயுமே போகிறது கிடையாது, எந்த சபைக்கும் போகிறது கிடையாது, யாரோடும் எங்களுக்கு ஐக்கியமும் கிடையாது. அப்படின்னா நீ கிறிஸ்தவனும் கிடையாது, கிறிஸ்தவனே நீ கிடையாது. ஏனென்றால் உனக்கு ஒரு பைத்தியம். அது கிறிஸ்தவம் என்பது கூடி வாழ்வது, ஐக்கியத்தில் வளருவது, சேர்ந்து இருப்பது. ஒரு செங்கல் எடுத்து வீடுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஒரு வீட்டை நம்ம கட்டுறதா இருந்தால் அங்கே 20,000 செங்கல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதுபோல விசுவாசிகளாகி நாம் அனைவரும் சேர்ந்தால்தான், ஐக்கியமாக இருந்தால்தான் வளரவும் முடியும். 2வது அதிகாரம் 21வது வசனம், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். கிறிஸ்தவம் கிறிஸ்துவனுடைய மாதிரியை பின்பற்றுகிறதாக இருக்கிறது, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறதாக இருக்கிறது. அதனால தான் எந்த ஒரு மனிதனையும் நாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. கிறிஸ்துவுக்கு மேலாக உயர்த்தக்கூடிய எந்த ஒரு அமைப்பையும் போதனையும் நாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. கிறிஸ்துவனுடைய தலைமையும் அவருடைய வார்த்தையை மட்டுமே நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால்தான் அவருடைய அடிச்சுவடுகளில் நாம் நடக்கிறவளாக இருக்கிறோம். 24வது வசனம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். கிறிஸ்து நமக்கு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாகவும் அழைத்திருக்கிறார். அவருடைய தழும்புகளாலே சுகமடையும்படியாகவும் நம்மை அழைத்திருக்கிறார். கிறிஸ்தவ மார்க்கத்தில் சுகத்தை நம்பாதவர்கள் யாராவது இருக்க முடியுமா? தேவன் என்னை சுகப்படுத்தினார் என்று நாம் ஒவ்வொருவரும் நம்புகிறோம். அற்புதம் வேற, சரீர சுகம் வேற, மிரக்கல் வேற, ஹீலிங் வேற. சில பேருக்கு இந்த ஹீலிங்னா என்னென்னு தெரியாது, அவங்க மிரக்கலை நினச்சிட்டு இருக்காங்க. நாம் ஜெபம் பண்ணும்போது தேவன் நமக்கு சுகத்தை தருகிறார். அந்த சுகம் இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்புகளால் நமக்கு உண்டாகிறது. அவருடைய தழும்புகளாலே நாம் குணமடைகிறோம். அது மாத்திரம் இல்லை, கிறிஸ்து நம்முடைய ஆத்துமாவுக்கு மெய்ப்பனாக இருக்கிறார். 25வது வசனம், சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகள், கிறிஸ்துவனுடைய பாடுகள், கிறிஸ்துவனுடைய மெய்ப்பு, கண்காணிப்பு முற்றிலுமாக எந்த வகை சோதனையில் அகப்பட்டு கொண்டிருக்கிற பரதேசிகளாகிய விசுவாசிகளுக்கும் உண்மையாயிருக்கிறது என்று பேதுரு கூறுகிறார். 3ஆம் அதிகாரத்தில் கணவன் மனைவி வாழ்க்கை, பெற்றோர் பிள்ளைகளின் வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நாம் எவ்வளவு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஒருவர் புரிந்து வாழ வேண்டும். மனைவியானவள் பலவீனமான பாண்டமாக இருக்கிறபடியால்
அவளோடு விவேகமாக ஞானத்தோடு நடந்து கொள்ளுங்கள். அதே போல மனைவியானவள் தன் புருஷனுக்கு சாராளைப் போல மதிப்பளித்து ஆண்டவன் என்பதைப் போல நினைத்து எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இப்படி செய்தால் கடவுளுடைய கருணை உங்கள் மீது இருக்கும், அவருடைய கண்கள் உங்கள் மீது இருக்கும், அவருடைய சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொல்கிறார். 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்திலே விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஜாக்கிரதையாயிருங்கள் அல்லது ஆயத்தமாயிருங்கள். 1 பேதுரு 3:15. கிறிஸ்தவ மார்க்கம் ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் ஆயத்தமாக இருக்க சொல்லுகிறது. உங்களிடத்தில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து விசாரித்து கேட்கிற யாவருக்கும் பதில் எப்படி சொல்லணுமா? சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் அன்புடையவர்களாக பதில் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் மற்றவர்களுக்கு எடுத்து சத்தியத்தை போதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த கோட்பாடுகளை கிறிஸ்தவம் நமக்கு போதிக்கிறது. அது மாத்திரம் இல்லை, நான் போதிக்கணும்னு ஆரம்பிக்கிறேன், மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்லணும்னு நினைக்கும் போது என் மனசில் நினைக்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது, மற்றவங்க என்ன சொன்னாங்கன்றதையும் சொல்லக்கூடாது. தேவனுடைய வசனம் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் நம்ம சொல்லணும். தேவனுடைய வசனம் எதை குறித்து சொல்லலையோ அங்கே நாம் வாய் மூடி மௌனமாக இருக்கணும். அதனால தான் ஸ்பீக் வாட் தி நியூ டெஸ்டமெண்ட் ஸ்பீக்ஸ், சைலண்ட் வேர் நியூ டெஸ்டமெண்ட் இஸ் சைலண்ட். புதிய ஏற்பாடு போதிக்கிறத போதிங்க, புதிய ஏற்பாடு போதிக்காத இடத்துல அமைதியாக இருங்கள். 1 பேதுரு 4வது அதிகாரம் 11வது வசனம். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கினின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் அருளும் பலத்தின்படி செய்ய கடவன். அப்போ ஒருவன் போதித்தால் எப்படி போதிக்கணுமா? தேவனுடைய வாக்கியங்களின்படி. வசனங்களை அடுக்கு தொடராக எடுத்து போதிக்க வேண்டும், சத்தியத்தை எடுத்து காண்பிக்க வேண்டும். சமீபத்தில் ஒரு பெரிய போதர் என்னை பார்த்து, ஐயா நீங்கள் வசனத்தை ஒரு நூலில் கோர்த்து சொல்கிற மாதிரி ஒரு வசனத்தையே கோர்த்து சொல்கிறீங்களே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டார். நான் சொன்னேன், என்னுடைய வாயின் வார்த்தைகள் ஆவியின் வார்த்தைகள் அல்ல, தேவனுடைய வார்த்தைகள் பரிசுத்தாவின் வார்த்தைகளாக இருக்கிறது. என்னுடைய வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தை தான் மனிதனை மாற்றும். விசுவாசம் கேள்வினால் வருகிறது, கேள்வி தேவனுடைய வசனத்தை கேட்கிறதுனால் வருகிறது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். 5வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். சோதிக்கப்படுகிற ஆள் ஓடக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது, பின்வாங்கக்கூடாது. நீங்கள் முன்னணியிலே நிற்கிறவரானால் அப்படியே முன்னேறி செல்லுங்கள், வளருங்கள், ஞான பாலிலே வளருகிறீர்கள், ஜீவனுள்ள கல்லை போல வளர்ந்து வாருங்கள், நல்ல ஆசாரிய கூட்டமாக பெருகி வாருங்கள். தேவன் நம்மை உயர்த்துவார், ஏற்ற காலங்களில் உயர்த்துவார். இஸ்ரவேலை 430 வருஷத்துக்கு பிறகு தேவன் விடுதலையாக்கினது போல நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது தேவன் நம்மை உயர்த்த வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய சித்தத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு பிரசங்கியார்கள் இந்த தொலைக்காட்சியில் சொல்கிறாங்க, இன்னைக்கு எல்லாம் நடந்து விடும், உனக்கு எஸ்எம்எஸ் வரும், உனக்கு மெயில் வரும், உனக்கு பரிசு வரும், உனக்கு வேலை வரும், உன்னை இன்னைக்கு ஆண்டவர் உயர்த்திடுவார். இந்த மாதிரி பொய்யான தகவலை சொல்லுவாங்க. ஆனால் தேவனுடைய சித்தத்திற்கு காத்திருக்கிற மக்கள் அது வாரங்களாக, மாதங்களாக, ஆண்டுகளாக கூட மாறலாம். அதனால தான் சொல்கிறாரு, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எல்லாவற்றையும் அவர் மேலே வைத்து விட்டு நிம்மதியாக வாழுங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய பிசாசு இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை மடக்கவும் பிடிக்கவும் கடிக்கவும் சுற்றி பார்த்து வகை தேடி அலைகிறான். ஆகவே ஜாக்கிரதையாக இருங்கள். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன்
கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதனால் சகோதரர்களே, இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, நாம் சோதிக்கப்படுவோம், பாடுபடுவோம். கிறிஸ்துனுடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகளாக இருக்கிறோம். ஆகவே கிறிஸ்துனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள், கிறிஸ்துனுடைய மரணத்தை பின்பற்றுங்கள், கிறிஸ்துனுடைய மெய்ப்பை பின்பற்றுங்கள். 5ஆம் அதிகாரம் 10வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே, பேனால அடிக்கோடிடுங்கள், கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி 1, சிறப்படுத்தி 2, பலப்படுத்தி 3, நிலை நிறுத்துவாராக. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிற்க செய்வாராம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தைகளை விசுவாசிகளாகிய பரதேசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதியிருக்கிறார். எனவே இந்த நாளிலே இந்த நிருபத்தை இங்கே நான் நிறுத்தி நாளை சந்திக்கத்தக்கதாக உங்களிடத்தில் அனுமதி பெற்று இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, ஆண்டவரே, அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படுகிறது. அழியாத விசுவாசமோ ஆண்டவரே சோதனையினால் வரும்போது சோதிக்கப்படுகிறது. கிறிஸ்துவனுடைய மகிமைக்கென்று, அந்த நாளுக்கென்று நீர் எங்களை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு தோத்திரம். உமது அடிச்சூடுகளை பின்பற்றவும், ஆண்டவரே உமது தழும்புகளால் குணமாகவும், உம்முடைய கண்காணிப்பிலே மேய்க்கப்படவும் வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமே ஜெபத்தை கேட்டருளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். திருமறை நேர நேயர்களுக்கு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேயர்களே, பேதுரு எழுதின முதலாம் நிருபத்தை இந்த நாளிலே படித்தீர்கள். பேதுரு தான் முதல் சுவிசேஷ பிரசங்கத்தை செய்த அப்போஸ்தலர். ராஜ்யத்தின் திறவுகோலை பயன்படுத்திய அப்போஸ்தலர். முதல் நூற்றாண்டு சபையில் அவர் ஒரு மூப்பராக, ஒரு பிஷப்பாக செயல்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மூப்பருடைய ஸ்தானத்திலிருந்து எழுதிய இந்த நிருபம் எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது, கிறிஸ்தவர்களை எவ்வளவு உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. நமக்கு நிலையான நகரம் இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். ஆகவே நாம் இந்த பூமியில் அந்நியரும் பரதேசிகளுமாய் சஞ்சரிக்கிறோம் என்றும், நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது அது எவ்வளவு பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதை பற்றியும் இன்று அறிந்து கொண்டீர்கள். கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிக்கிற ஆசீர்வாதத்தை பற்றி தெரிந்து கொண்டீர்கள். இந்த நாளில் நீங்கள் கேட்ட சத்தியத்திலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான்: தேவ பக்தியாய் நடக்கிறவர்கள் எதை அனுபவிக்க வேண்டும்? இன்றைய கேள்வி இதுதான். முதல்ல எழுதிக்குங்க. வசன குறிப்போடு சரியான பதிலை உடனே எழுதுங்கள். தேவ பக்தியாய் நடக்கிறவர்கள் எதை அனுபவிக்க வேண்டும்? நேயர்களே, பதில் தெரிந்து விட்டதா? உடனே எழுதுங்கள். சரியான பதிலுக்கு நல்ல பரிசுகள் நிச்சயம் உண்டு. உங்கள் திருச்சபை கட்டடத்துக்கு தேவையான கர்த்தருடைய பந்தி பாத்திரங்கள், காணிக்கை பைகள், பிரசங்க பீடங்கள் எங்களிடத்தில் உண்டு. தேவைப்படுவோர் பின்வரும் முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள். இதுவரைக்கும் புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி கிறிஸ்டியன் சபையில் ஞானஸ்நானம் பெறாதவர்கள் உடனே பெற்றுக்கொள்ளுங்கள் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். வெளிநாட்டிலும் வெளியூரில் இருக்கிற நண்பர்களுடைய பயன்பாட்டுக்காக www.tamilantelevision.com என்ற இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சிகளை அதே காலை 5:30 6 வரை நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய கடித தொடர்புகளுக்காக நன்றி. நேரடியாகவும் சிலர் வந்து கருத்துக்களை தெரிவித்தீர்கள், உங்களை பாராட்டுகிறோம். ஒரு சிலர் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் டிவிடிகளாக, சிடிக்களாக, பின்டிரைவில் பதிவு செய்து மற்றவர்களுக்கு கொடுத்து வருகிறீர்கள், உங்களை பாராட்டுகிறோம். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.